வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நாட்டில் முதல் முறையாக ஹைட்ரஜனால் இயக்கப்படும் கப்பலை உள்நாட்டிலேயே வடிவமைத்ததற்காக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுமத்தின் முன்முயற்சிகள் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். பொது மற்றும் தனியார் துறையினர் இணைந்து இந்த ஹைட்ரஜன் கப்பலை வெற்றிகரமாக வடிவமைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு விதித்துள்ள கூடுதல் வரி காரணமாக உலகளாவிய வர்த்தகம் நடப்பாண்டு வீழ்ச்சி அடையும் என்று உலக வர்த்தக அமைப்பு கூறியுள்ளது. உலக அளவில் நடப்பாண்டும் அடுத்த ஆண்டும் நிலவும் வர்த்தகம் குறித்த அறிக்கையை அது வெளியிட்டுள்ளது. மேலும் சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடை கவலை அளிப்பதாக உலக வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசு துறைகள் மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்முதல் செய்வதற்கான மத்திய அரசின் ஜெம் இணையதளம் மூலம் கடந்த நிதியாண்டில் 1,30,000க்கும் மேற்பட்ட தனிநபர்களுக்கு மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீட்டு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு துறைகள் மற்றும் அலுவலகங்கள் ஜெம் இணையதளம் மூலமாக கடந்த நிதியாண்டில் 10 லட்சம் பேரை வேலைக்கு எடுத்திருப்பதாகவும் மத்திய தொழில் வணிக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அன்னப்பிளவை நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய உணவு மற்றும் ஊட்டச்சத்து சேவைகளை வழங்குவதில் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முகாம் புதுச்சேரி ஜிப்மரில் அண்மையில் நடைபெற்றது. அன்னப்பிளவை பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையில் வாரந்தோறும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தனி கிளினிக் நடத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டு ஹஜ் புனித பயணத்தில் தனியார் ஹஜ் பயணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக சவுதி அரேபிய அரசிடம் முறையிட்டு விரைவான தீர்வை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.